ஹலோ மை டியர் ஃபுட்டீஸ், வெல்கம் டு வீட்டு சமையல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா வெஜிடபிள் பிரியாணி தான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி பிரியாணி செய்வோம். இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், எப்படி இருந்துச்சுங்கிறத சொல்லுங்கள். நம்ம குக்கரில் தான் செய்ய போகிறோம். குக்கரை எடுத்துகிட்டு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. நீங்கள் எந்த எண்ணெய் வந்து யூஸ் பண்ணுறீங்களோ அதையே ஆட் பண்ணிக்கலாம். இது கூடயே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம மசாலா ஐட்டம்ஸ் ஸ்பைசஸ் ஆட் பண்ண போகிறோம். பிரிஞ்சி இலை, நட்சத்திரப்பூ, பட்டை, ஏலக்காய், கருப்பு ஏலக்காய், கல்பாசி, கிராம்பு, சோம்பு இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் வந்து கொஞ்சம் பொரிஞ்சு வரட்டும். பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் வெங்காயம் ஆட் பண்ண போகிறோம். 2 வெங்காயத்தை பொடிசாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வெங்காயத்தை நல்லா வதக்கி விடுங்க. பிரியாணிக்கு வந்து வெங்காயம் நல்லா வதங்கி வரணும். டார்க் ப்ரௌன் கலரில் இருக்கிற மாதிரி வரணும். சிம்லேயே வச்சுக்கோங்க. சிம்மில் வச்சுட்டு கைவிடாமல் வதக்கி விட்டுட்டே இருங்க. பாருங்க நல்லா வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். இந்த இஞ்சி பூண்டு பச்சை வாசனை வந்து போகட்டும். பச்சை வாசனை போயிடுச்சு. இப்போ நம்ம தக்காளி ஆட் பண்ண போகிறோம். 2 மீடியம் சைஸ் தக்காளியை சின்ன சின்னதாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி நல்லா வதங்கி வரட்டும். தக்காளி வதங்கினதுக்கப்புறம் நம்ம காய்கறி ஆட் பண்ணிக்கலாம். காய்கறி வந்துட்டு உங்கள் இஷ்டம் தான், உங்களுக்கு எது வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்துட்டு இங்கே காலிஃப்ளவர், கேரட், பீன்ஸ், உருளைக்கிழங்கு இதெல்லாம் ஆட் பண்ணியிருக்கேன். இது அளவு வந்துட்டு நமக்கு எந்த காய் இது பிடிக்குமோ அந்த அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். இது கூட பச்சை பட்டாணி கூட ஆட் பண்ணிக்கலாம். ஊற வச்சு ஆட் பண்ணல அந்த பட்டாணி ஆட் பண்ணிக்கலாம். இல்லைனா ரெடிமேடாக விற்கிற பச்சை பட்டாணியை வந்துட்டு நம்ம வாஷ் பண்ணி அதையும் ஒரு 1/2 hour ஊற வச்சுட்டு ஆட் பண்ணிக்கலாம். என்கிட்ட இப்போ இல்லாதனால விட்டுட்டேன். இப்போ உப்பு சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு ஆட் பண்ணியிருக்கேன். உப்பு சேர்த்துட்டு வதக்கும் போது காய்கறி வந்துட்டு ஈஸியாக வதங்கிடும், அதுக்காக தான். இப்போ காயெல்லாம் ஓரளவுக்கு வதங்கி வந்துருச்சு. இப்போ நம்ம வந்துட்டு மசாலா தூள் எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பிரியாணி மசாலா, உங்ககிட்ட என்ன பிரியாணி மசாலா இருக்கோ அதை ஆட் பண்ணிக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், 2 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள். மிளகாத்தூள் வந்துட்டு காரத்தை இது மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. சப்போஸ் உங்கள் மிளகாத்தூள் காரமாக இருந்துச்சுன்னா 1.5 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த மசாலா பொருள் எல்லாமே நம்ம காய்கறியோட நல்லா மிக்ஸ் ஆகி வரணும். இப்போ நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதுக்குள்ள தயிரை ஆட் பண்ணிக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கெட்டி தயிரை ஆட் பண்ணிக்கோங்க. இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நம்ம புதினா கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கலாம். 1 கைப்பிடி அளவுக்கு புதினா, 1 கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கோங்க. புதினா கொத்தமல்லி வந்துட்டு பிரியாணியோட டேஸ்ட் வந்து இன்னும் நமக்கு அதிகமாக ஆக்கி கொடுக்கும். அதனால இது நம்ம நிறையாவே ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி ஆட் பண்ண போகிறோம். 3 கப் அளவுக்கு நான் வந்துட்டு தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். எந்த கப்பில் நம்ம வந்து அரிசி மெஷர் பண்ணுறோமோ அந்த கப்பில் 3 கப் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். செய்கிறது ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி பாஸ்மதி அரிசியை ஊற வச்சுருங்க. 1.5 கப் அளவுக்கு பாஸ்மதி அரிசியை வந்து நான் வந்து ஊற வச்சுருக்கேன். அதுக்காக 3 கப் வந்துட்டு ஊற்றிக்கலாம். இப்போ இது வந்து நல்லா கொதிச்சு வரட்டும். கொதிச்சு வந்துருச்சு. இப்போ நம்ம ஊற வச்சுருக்க பாஸ்மதி அரிசியை ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து நம்ம செய்ய ஆரம்பிக்கும் போது நம்ம ஊற வச்சுக்கிட்டா போதும். ஒரு 20 minutes அது மாதிரி ஊறினா போதும். அரிசி ஆட் பண்ணதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணணும். ஆனால் அரிசி வந்து உடையாத மாதிரி மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஸ்டீல் கரண்டியோட இந்த மாதிரி மரக்கரண்டி யூஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அரிசி உடையாத மாதிரி பார்த்துக்கலாம்.
இப்போ இதுவும் கொதிச்சு வந்ததுக்கப்புறம் நம்ம குக்கர் மூடி போட்டு விசில் விட்டு எடுத்துக்கலாம். ஆனில் வச்சுட்டு 4 விசில் வச்சு எடுத்துக்கலாம். இது விசில் வந்து அடங்கட்டும். நம்ம அதுக்குள்ளே வந்துட்டு ப்ரெட்டு ரெடி பண்ணலாம். இது மாதிரி ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய்யை ஆட் பண்ணிக்கிட்டு அதில் ப்ரெட்டை வந்து நம்ம ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். நெய் உருகி வந்ததுக்கப்புறம் ப்ரெட்டை ஆட் பண்ணிக்கலாம். நெய் உருகிருச்சு. இப்போ ப்ரெட்டில் அந்த சைடில் இருக்க அதை மட்டும் கட் பண்ணிவிட்டு இது மாதிரி நீங்கள் என்ன ஷேப்பில் வேணால் கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணி இது மாதிரி ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. ப்ரெட் வந்து நல்லா ரோஸ்ட் ஆகி வரணும். நம்ம விசில் போட்டதுக்கப்புறம் இதை பண்ணோம்னா கரெக்டாக இருக்கும், விசில் வந்து அடங்கி இது பண்ணுறதுக்கு. பாருங்கள், இந்த மாதிரி ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. சிம்லே வச்சு திருப்பி விட்டுட்டு ரோஸ்ட் பண்ணுங்கள், இல்லைனா அடி பிடிச்சிரும். விசிலும் நமக்கு வந்து அடங்கிருச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஓப்பன் பண்ணும் போதே நல்லா வாசம் வருது. இப்போ நம்ம இதில் ப்ரெட்டெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்க ப்ரெட்டை வந்து இதில் ஆட் பண்ணிக்கோங்க. இது கூட 1 டேபிள் ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கலாம். நெய் ஆட் பண்ணுறது வந்து ஆப்ஷனல் தான், வேணும்னா ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை ஒரு மிக்ஸ் பண்ணி விட்டோம்னா நமக்கு வெஜிடபிள் பிரியாணி ரெடி. மிக்ஸ் பண்ணும் போதும் உடையாமல் மிக்ஸ் பண்ணுங்கள், அப்போ தான் சாப்பிடும் போது நல்லாயிருக்கும். இது மாதிரி ப்ரெட்டெல்லாம் போட்டு செய்யும் போது குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. லஞ்ச் பாக்ஸ் கட்டி கொடுத்தோம்னா ஃபுல்லாக சாப்பிட்டுட்டு எடுத்துகிட்டு வந்துடுவாங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுங்கிறத வந்துட்டு கமெண்டில் சொல்லுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா ரெசிபீஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இதே மாதிரி ஒரு நல்ல ரெசிபியோடு சந்திக்கலாம்.